إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபாக்கள் மீதும் ஷஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், வலனு நபுலுவன்னகும் பிஸ்ஸையும் மினல் ஹௌஃபி வல் ஜூஹி வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஷ்ஷமராத் வபஸ்ஸிரி ஸாபிரின். அதாவது சொல்றான், நான் உங்களை ஓரளவுக்கு அச்சத்தாலும் பயத்தாலும் பொருட்கள் உயிர்கள் விளைச்சல் ஆகியவற்றின் மீது என்ன பண்ணுவேன், நான் உங்களை சோதிப்பேன். நபியை நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு பொறுமை உடையவங்களுக்கு நன்மராயம் கூறுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடியனா இருக்கான். அதாவது இந்த உலகத்துல எண்ணற்ற மக்களை அல்லாஹ் படைச்சாலும் அல்லாஹு தாலா எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு இன்பம் மட்டும் கொடுத்து அவன் முழுமையா அவனுடைய வாழ்க்கையை முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் துன்பத்திலேயே வாழ்ந்து மரணிப்பானான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் வாழ முடியுங்கிறதா இந்த உலகத்தினுடைய நியதி இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை தான் அல்லாஹ் தரான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு துன்பத்திலிருந்து இன்பமும் கிடைக்கும் அப்படின்னு. துன்பமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையா இருக்குமான்னு கேட்டா இல்லை இல்லையா? துன்பம் இருந்து அதுல இருந்து ஒரு இன்பமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 2 பெண்களை மறுமை நாள் வரைக்கும் உதாரணமா சொல்லியிருக்கான். அதாவது நம்மளுக்கெல்லாம் முன்மாதிரி அல்லாஹ் தஆலா 2 பெண்களை சொல்லியிருக்கான். அந்த 2 பெண்கள் யாரு? ஒண்ணு மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஃபிரௌனுடைய மனைவி இல்லையா, ஆசியா அம்மையாரை பத்தியும் சொல்லியிருக்கான். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு தாலா 2 பெண்களை பத்தி குரான்ல சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவங்க சுகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சாங்க, நீங்களும் அந்த மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லலை. அவங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அதை எப்படி வென்றெடுத்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கை இந்த துனியா முழுதும் மக்களும் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்கள பின்பற்றி வாங்க, அவங்கள முன்மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லி 2 பெண்களை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல முன்னாடி யார சொல்றாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல ஒரு பெண்மணியாக வாழக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நான் ஒரு நடத்த பிசைகளாவே இருக்கல, என்னை ஒரு ஆணும் தீண்டல, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஒரு குழந்தை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நினைச்சா எல்லாமே நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல வாழும்போது ஒரு பெண்மணிக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதை ஜீரணிக்க முடியுமா? என்ன நீங்க எப்படி இப்படி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு போகக்கூடிய நிலைக்கு கூடி வருவாங்க. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய இறைவனுடைய கட்டளைன்னு சொல்லி அவங்க சொன்ன என்னெல்லாம் இன்னல்கள் படுத்தினாங்களோ, வார்த்தைகளால் பேசினாங்களோ அத்தனையும் சகிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க இல்லையா? அப்ப நம்ம இதை எப்படி கேட்போம்? இதை குரான்ல நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம், நிறைய பயான்ல கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. இது வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கெல்லாம் வருது இல்லையா, சோதனையா வருது. இந்த அளவுக்கெல்லாம் யாருக்கும் சோதனை யாராவது ஒருத்தருக்கு வரலாம்.
அப்ப நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில சொன்ன முன்மாதிரியான பெண்கள்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணவனால வரலாம், மக்களால வரலாம், பக்கத்து வீட்டுனால வரலாம், எதுனால வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இதை முன்மாதிரியா எடுத்து, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி எடுத்து நம்ம பெண்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணும். அதுக்குத்தான் நம்ம இதை பார்த்து நம்ம இந்த பயான்களை கேட்கிறோமே தவிர நம்ம இது ஒரு ஸ்டோரியா நம்ம கேட்டுட்டு போகக்கூடாது இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூசா நபி இல்லையா, மூசா நபி ஃபிரௌனுடைய மனைவி தெரியுமில்ல உங்களுக்கு, ஆசியா அம்மையார். அவங்க என்ன பண்றாங்க, மினல் அம்பாலி, அதாவது அதான் என்ன சொல்றான் இந்த வசனத்துல, உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சோதிப்பேங்கிறான். அப்போ அவங்களுக்கு எப்படி சோதனை வருது, அவங்க வந்து ஃபிரௌனுங்கிறவன் வந்து ஒரு ஆட்சி மன்னர் இல்லையா, ஒரு நாட்டையே ஆண்ட ஒரு மன்னருடைய மனைவி தான் யாரு, இவங்க ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். அவங்களுக்கு செல்வத்துல மிக சிறந்தவங்களா இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு மன்னருடைய மனைவியின் போது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சுகபோகங்களா இருக்கும். அப்படி இருந்து அவங்க என்ன பண்றாங்க, மூசாவுடைய இறைவனை நானும் அல்லான்னு ஏத்துக்கிறேன் அகதுன்னு சொன்னோன்னா அவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிரௌன் மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்களும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு இந்த வாழ்க்கை, இந்த அரண்மனை வாழ்க்கையோ, இந்த ராணி மகாராணியா இருக்கக்கூடிய வாழ்க்கையோ எனக்கு தேவையில்லை. யாருதான் இவங்க துன்புறுத்துற இந்த துன்புறுத்திலிருந்து என்னை காப்பாத்து, உன்னிடத்துல சொர்க்கத்துல எனக்காக ஒரு வீட்டை கட்டு அப்படிங்கிறாங்க. யார் சொல்றாங்க, ஆசியாமையார் சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற பெண்மணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காசே இல்லைனாலும் வட்டிக்கு பணம் வாங்கி என்ன பண்றாங்க, வெட்டிங் டே கொண்டாடுறவங்களா இருக்காங்க இல்லையா, பர்த்டேங்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டேங்கிறாங்க, சுற்றுலா போறோங்கிறாங்க. இந்த மாதிரி எதுக்கோ காசுகளை வந்து நம்மள்ட்ட காசு இல்லைனாலும் வட்டிக்கு வாங்கி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய அத்தனை சொத்துக்களை விட்டு யாரெல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்தி மரணிக்கிற என்ன பண்றாங்க, கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க, கொலையும் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லி மரணிக்கிறவங்களா இருக்கு. இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய பெண்கள் வந்து சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, குடும்பம் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விசேஷத்துகளுக்கு கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தவிர்க்க முடியாது, சொந்தம் போயிரும் இல்லையா. அதாவது வந்து அனாச்சாரமான நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டா, என் குடும்ப உறவு விட்டு போயிரும். அவங்க எப்படியா இருக்கும், அங்க ஒரு நபி சொல்லவாத வழி இல்லாத ஒரு சம்பவம் அங்க நடக்கும். ஆனா அவங்க அங்க போறாங்க, ஏன் குடும்பம் போயிரும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படித்தானே சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஒண்ணும் இல்லை, ஒரு ராத்திப்பு மௌலாதும்பாங்க, எங்க மாமா இல்லை எனக்கு கூட பிறந்த அக்கா, என் அண்ணன், என் சின்னத்தா போகலைன்னா எங்களோட குடும்பமே பிரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா ஆசியா அம்மையார் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவனை இழந்தாங்க, தன்னுடைய சொத்தை இழந்தாங்க, அவங்களுடைய உயிரை இழக்கக்கூடியதா இருக்குது. அப்படி இழந்து அவங்க என்ன பண்றாங்க, ஷிர்கில் இருந்தா நம்பிடுறாங்க, இறைவன் ஒருவன் தான் சொன்னதுக்கு தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுமைகள் நடந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம உறவுகள்னு சொல்றோம், அந்த உறவுகள் நாளைக்கு நமக்கு கபருக்கு வருமா, வந்து பதில் சொல்லுமா, சொல்லாது இல்லை. எந்த ஒரு உறவுமே என்னது, நம்ம பெத்த பிள்ளைகளும் கூட நம்மளுக்கு வருமா, எதுவுமே வராது. நம்ம செஞ்ச அமல்களும் இறைவனுக்கு இணை வைக்காம அல்லாஹ் சொன்ன பாதையில் நடந்தனால்தானே 2 பெண்கள் அல்லாஹ் தாலா வந்து குரான்ல உதாரணமா சொல்றாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்க இல்லையா, அந்த சோதனையை எவ்வளவு பொறுத்து கொண்டாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த மாதிரி இருக்கா, எதுவும் கிடையாது இல்லையா. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியும் ஃபிரௌன் அவங்களுடைய மனைவி மாதிரியும் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில வந்து உறுதியா இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். எந்த துன்பம் வரும்போது இவங்களை நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் வந்து உங்களை என்னையும் ஆக்கி தரணும் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூசா நபி பிறக்கும் போதே மூசா நபியுடைய தாயாருக்கு என்ன சோதனை தான். என்ன சொல்றாங்க, நம்மளாம் நம்ம பெத்த குழந்தைய கொஞ்ச நேரம் காணாம போயிட்டா நம்ம எப்படி தவிப்போம் இல்லையா. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது, கொஞ்ச நேரம் காணாம போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளவு பரிதவிப்போம், துடி துடிப்போம். ஆனா மூசா நபியோட தாயாருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த குழந்தைய தண்ணியில விடுங்க, ஒரு பாலையில வச்சு அனுப்புங்கன்னு சொல்லும்போது அந்த தாய் என்ன பண்றாங்க, அதையும் பண்றாங்கல்ல. பண்ணனாலும் அல்லாஹு தாலா மறுபடியும் என்ன பண்றான், அந்த குழந்தைய அவங்களிடத்திலேயே பால் விட்டுருக்கு, அவங்கள்ட்டே கொண்டு வந்து சேர்க்கிறான். அப்ப ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு ஒரு இதை சொன்னானா, கட்டளை இட்டா அதை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா. அப்ப நம்ம என்ன நினைப்போம், இவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் வகி வந்துச்சு, நம்மளுக்கு வகி வந்துதா, நம்ம எப்படி செய்யறோம், நம்மளும் அந்த மாதிரி நம்மளையே குரான்ல சொல்ற அளவுக்கு ஹதீஸ்ல சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தா நம்ம மனசாட்சிக்கு தெரியுமில்ல. நம்ம ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்கு, யா அல்லாஹ் இந்த மாதிரி என்னுடைய உற்ற நண்பன் தான் என்னை தர்கா கூப்பிட்டான், உனக்காக நான் போலையா அல்லாஹ், அப்ப நானும் அவங்க இடத்துல நான் இருக்கேன்ல, அவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாங்களோ அதுல ஒரு கடுகளவு நானும் செஞ்சிருக்கேன், அல்லாஹ்வுல நம்ம பேச முடியுமா,
செஞ்சா தானே பேச முடியும். இங்க கூப்பிடுறதுக்குள்ளேயே நீ முதல்ல சொல்றதுக்குள்ளேயே நான் வரேன்னு கிளம்பி போயிடுவோம் இல்லையா? யாருக்காக? தன்னுடைய நண்பருக்காகவும் உறவினர்களுக்காகவும் என்ன பண்றோம், வாழ்க்கையை மாத்தக்கூடியவங்களா, இஸ்லாத்தை உழைக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா அந்த தாய் எப்படி இருக்காங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தான் பெற்றெடுத்த குழந்தைய என்ன பண்றாங்க, தண்ணியில அனுப்பக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அந்த சோதனையை எவ்வளவு பொறுத்து கொண்டாங்க இல்லையா? இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாடமா எடுத்துக்கூடிய மூமின்களா இருக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம யாருடைய உம்மத்து? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து இல்லையா? அவர் மட்டும் எப்படி இருந்தாருன்னா ராஜபோக வாழ்க்கையில் இருந்தாரா? நபின்னு சொல்லி அவர் கஷ்டப்படாம சந்தோஷமா இருந்து வாழ்ந்து மறைந்தாரான்னு கேட்டா இல்ல. அவருக்கும் அல்லாஹு தஆலா நிறைய சோதனைகளை கொடுத்திருக்கான். அதுலயும் ஒரு சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கால தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு எதிரி ரசூலாவை என்ன பண்றாங்கன்னா, ஒரு கயிறை போட்டு கழுத்துல நெரிக்கக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அல்லாஹ் ஒருவன் சொன்னதுக்காக ஒரு முஸ்லிமை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப நம்ம நபிக்கும் சோதனை வந்துச்சுல, எத்தனையோ சோதனைகள் வந்திருக்குது இல்லையா? அவர் பிறக்கறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்கு, அவருடைய தந்தை இழந்திருக்காங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சம் சின்ன வயசுலயே என்ன ஆகுது, அவங்களுடைய தாயை இழக்கிறாங்க. அவங்க பாட்டனார் எடுத்து வளர்த்துறாங்க, அவங்களையும் இழக்கிறாங்க. அவங்களை ரொம்ப அரவணைச்சு வளர்த்தது யாரு? அவங்களுடைய தந்தையுடைய சகோதரர் அபூ தாலிப். அவங்களும் ஒரு காலகட்டத்துல மரணிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதே காலகட்டத்துல யார் மரணிக்கிறா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் மரணிக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹானா எப்படி? இஸ்லாத்தில் முதல்ல ஏற்ற பெண்மணி யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மரணிக்கிறாங்க. அபூ தாலிப் மரணிக்கிறாங்க. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயங்கரமான ஒரு மன நெருக்கடியும் சங்கடத்துக்கு உள்ளாகுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சோதனைன்னு அவங்க என்ன பண்றாங்க, நம்பிக்கை இழக்கிறாங்களா? இல்ல, என்னுடைய இறைவன் இருக்கான் அப்படின்னு தானே. அந்த மாதிரி நம்மளுடைய நபிமார்களையும் எடுத்துக்கணும். நபிகளுக்கெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம் யாருக்கு சோதனை, சாதாரண மக்களுக்கு மட்டுமா? அதிகமான சோதனை யாரையெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு குர்ஆன்ல சொல்றானோ அவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு ரப்புல் ஆலமீன் என்ன கொடுத்திருக்கான், சோதனை தான் கொடுத்திருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூசுப் நபிக்கு எப்படி நபிமார்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சிறையில் இருந்த நபிமார்னா யாரு? யூசுப் நபி. இப்ப யூசுப் நபி ஒரு சிறையிலும் கூட அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை விட சிறை வாழ்க்கையே பெருசு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னது, அல்லாஹ் மேல ஈமான் கொண்டனால நபியாக இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, சோதனைகளை அனுபவிக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன சோதனைகள் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நபிமார்களுக்கு சோதனை அப்படிங்கிறோம், சஹாபாக்களும் இந்த மாதிரி சோதனைகளை நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு நிறைய சஹாபாக்கள் இருந்தாலும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை ஏற்று அவங்க என்ன பண்றாங்க, பதர் யுத்தத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பதர் போர்ல அவங்க மக்காவாசிகள் குறைசிகள் எல்லாம் நிறைய அவங்க வாளுக்கு இரையாகிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, சபதம் எடுத்துட்டு போறாங்க. யாரு? இந்த மக்கா குறைசிகள் என்ன சொல்றாங்க, நம்ம கையில ஹம்சார் அலியும் இவங்களும் யாரது ஹுபைப் அலியும் கிடைச்சா நம்ம சும்மா விடக்கூடாது. ஹம்சார் அலி யாரு? அவங்க மக்காவாசி, அவரையும் கூட நம்ம விட்டுருவோம். இவங்க மதீனாவாசி, அதனால இவங்க நம்ம கையில கிடைச்சா நம்ம என்ன பண்ணணும், என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சபதம் எடுத்து போறவங்களா இருக்காங்க. யாரு? இந்த மக்கா குறைசிகள். அப்ப என்ன பண்றாங்க, அங்க மௌனாங்கிற ஒரு இடத்துல இந்த குறைசிகள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூது அனுப்புறாங்க. பாருங்க, ஒரு 10 பேரை கொண்ட ஒரு குழுவை அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுல ஹுபைப் அலி அன்ஹு அவங்க தான் தலைமை தாங்கி கூட்டிட்டு போறாங்க. அங்க போன இடத்துல என்னாச்சுன்னா, இவங்க 10 பேர் போறாங்க. அவங்க இவங்களை விட அதிகமானவங்க இல்லையா? ஆயிரக்கணக்கான பேர் வந்தனால, இவங்கனால நூற்றுக்கணக்கான பேர் வந்தனால இவங்க சமாளிக்க முடியல. சுத்தி வளைச்சிட்டாங்க. மலையை சுத்தி வளைச்சுனா நீங்க கீழே இறங்கி வாங்க, நாங்க உங்களை விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்தாலும் என்ன ஆகும், கொன்றுவாங்க. வரலைனாலும் கொன்றுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வரலைனாலும் நீங்க கொல்லதான் போறீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு குடிச்சிட்டு அந்த 10 பேத்துல 9 பேத்தையும் கொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. மீதி இருக்கிறது யாரு? ஹுபைப் அலி என்ன பண்றாங்க, தனியம்ங்கிற இடத்துக்கு கொண்டு கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சு சிலவையில அரைகிற மாதிரி கட்டி வச்சு அந்த மக்கா குறைசிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு யார் யார் குடும்பத்துல இவங்க கொன்னாங்களோ எல்லாரும் பழி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஹுபைப் அலி அன்ஹு கட்டி வச்சுட்டாங்க. உடனே அந்த மக்கள்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அனைவருமே என்ன பண்றாங்க, கல் எறியக்கூடியவங்களா இருக்காங்க, அம்பு எறிகிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க.
கஷ்டப்படுத்தும் போது அவர் என்ன, அவருடைய சோதனையை அவர் தாங்காம இருந்தாரா? தாங்கிதான் நின்னாரா? அப்ப அபூ சுஃபியான் அங்க வரும்போது கேக்குறாங்களாமா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா அப்படின்போது ஹுபைப் ரலி அவங்க சொல்றாங்க, எனக்கு இப்ப 2 ரக்காத்து தொழுகணும், நஃபில் தொழுகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இருந்துதான் என்ன ஆகுது, மௌத்தாகறதுக்கு முன்னாடி தொழுகிறதுக்குள்ள சட்டங்களே ஹுபைப் ரலி அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க அந்த மாதிரி தொழுக போறாங்க. தொழுது என்ன பண்ணிட்டாங்க, நீட்டி தொழுகல, ரொம்ப நேரமா இழுத்து தொழுகல, சீக்கிரமா தொழுதுட்டு வர்றாங்க. அப்ப சொல்றாங்க, எனக்கு நீண்ட நேரம் தொழுகிறதுக்கு தான் ஆசை, ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, மரணத்துக்கு பயந்து நீங்க ரொம்ப நேரமா தொழுதீங்கன்னு சொல்லுவீங்களா, அதனால நான் சீக்கிரமா தொழுதுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்களாமா, ஹுபைப் ரலி அன்ஹுவை துண்டு துண்டா வெட்டி நம்மளுடைய பழியை தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும், அவர் பயக்கல. அந்த நேரத்துல துவா செய்யறாராம், யா அல்லாஹ் இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் நீ ஒவ்வொருத்தரையும் நீ எண்ணி வச்சுக்கோ, இவங்களை நீ பாத்துக்கோங்கும் போது அந்த மக்கள் அத்தனை பெரிய கூட்டம் மக்கள் பயந்துட்டாங்களாமா. இவர் ஒருத்தர் உயிர் போற நேரத்துல கேட்கிற துவாக்கு அத்தனை மக்களும் பயக்கக்கூடியதா இருக்குமோ அவருடைய சோதனை அவர் எவ்வளவு தாங்கினாரு. இது நம்மளுக்கு ஒரு பாடம் தானே. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி அவரை என்ன பண்ணிட்டாங்க, அது கிடைக்காத அளவுக்கு அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவரை துளு துளா எல்லாம் பண்ணி மரணிக்கக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளால ஓதுறதும் தொழுகிறதும் 5 நேர தொழுகையும் செய்யறதே நம்ம பெரிய ஒரு தியாகமா நினைச்சிட்டு இருக்கிறோம். பெரிய ஒரு சோதனை. இந்த சோதனை வெயிட்டு வேலையும் இதுலயும் ஒரு பயானுக்கு வர்றதாகட்டும், வேற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம சோதனையில நடக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இஸ்லாத்துக்காக நம்ம எது செஞ்சோம்னு யோசிச்சோம்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு சோதனையை தாங்கி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. வெறும் ஜீரோல தான் இருக்கும். ஒரு ஸ்டெப் கூட வைக்கலன்னு தான் சொல்லணும் இல்லையா. ஒவ்வொரு வீட்லயும் என்ன சொல்றது, இந்த மாதிரி சஹாபாக்களை நம்ம எண்ணணும்னா, அந்த சோதனையை நினைச்சோம்னா நம்ம இஸ்லாத்துக்காக என்ன செஞ்சோம் இல்லையா. அப்ப நம்ம நினைப்போம், ஆண்கள் தான் இப்படி பண்ணியிருக்காங்க, பெண்கள் என்ன பண்ணனாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி பாத்தீங்கன்னா உம்மு அம்மாரா ரலி எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு வயதான மூதாட்டி. அவங்க சின்ன புள்ள கிடையாது, வயசானவங்க. அப்படி இருந்து அவங்க வயசா இருந்து என்ன பண்றாங்கன்னா, சில சஹாபிய பெண்மணிகள்லாம் ரசூல்லாட்ட கேட்டாங்க, எங்களுக்கும் நீங்க மட்டும் போருக்கு போறீங்களா ஆண்கள்லாம், நாங்கெல்லாம் எதுவுமே இல்லையில்ல அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஹஜ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதுதான், நீங்க வீட்டுல இருந்தாலே போதுமானது. இல்ல, நாங்க உங்க போருக்கு போறவங்களுக்கு என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம்ல, முதலுதவி அந்த மாதிரி பண்றோம்னு சொன்னப்ப சரின்னு சொல்லி ரசூல்லா அனுமதி கொடுக்குறாங்க. அப்பதான் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெண்கள் அந்த மாதிரி அவங்க யார் யார் போறாங்கன்னு சொல்லி போவாங்களாமா. அப்ப யுகதி யுத்தத்துல என்ன பண்றாங்க, போயிருக்காங்க. அங்க யார் இருக்கிறாங்க, ஆயிஷா அலி இருக்காங்க, உம்மு அம்மாரா இருக்காங்க. எல்லாருக்கும் தண்ணி, அவங்க மயங்கி விழுகிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கவும், அவங்களுக்கு ரத்தத்தை தொடச்சி விடும், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த படை வீரர்களும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, பின்தங்கி ஓட ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா இருக்காங்க. அப்போ உம்மு அம்மாரா வயதானவங்க, வயசுல ரொம்ப வயசானவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடி அங்க போறாங்க. தண்ணி கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் ஒரு தடி எடுத்துட்டு போறாங்க. தடியை கொண்டு போய் அங்க இருக்கிறவங்கள எதிர்க்கக்கூடியவங்களா இருக்காங்களாமா. அப்ப என்னாச்சு அப்படின்னா, நிறைய பேர் இப்படி ஓடும்போது அவங்கள்ட்ட சொல்றாங்களாமா, நீங்க போறீங்கல்ல, போகும்போது உங்க வாழையாவது விட்டுட்டு போங்க, அது எங்களுக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி உம்மு அம்மாரா சொல்லி ஒரு வாழை எடுக்கிறாங்களாமா. கிட்டத்தட்ட 10 கிலோ 11 கிலோ வருமாமா ஒரு வாளுடைய வெயிட். அதை எப்படி பிடிக்கணும் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதாமா. அதை எடுத்து நிக்கிறாங்களாமா. ஒரு எதிராளி அவங்களுக்கு ஒரு 1000 பேர்த்தையும் கூட வீழ்த்தக்கூடிய ஒரு எதிராளி. அவங்க முன்னாடி தைரியமா நிக்கிறாங்களாமா. யாரும் உம்மு அம்மாரா நின்று அந்த எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம அதை எடுத்து நீட்டுறாங்களாமா அவங்கள அடிக்க. அப்போ அந்த அரபிகளுக்கு ஒரு நற்குணம் என்ன இருந்துச்சுன்னா, பெண்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. பெண்களை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அதை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாளை திருப்பி இவங்க கை தோள்பட்டையில அடிச்சதும் ரத்தம் பீறிட்டு வருது. யாருக்கு, உம்மு அம்மாராக்கு. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துதான் அவங்களுடைய மகன் இளம் வயதான ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஓடி வராங்க. தம்முடைய தாய் தானே விழுந்தாங்க அப்படின்னு ஓடி தூக்கும் போது என்ன ஆகுது, அவங்களையும் அந்த எதிரி கூட என்ன பண்றாங்க, போர் பண்ணும்போது அவங்களையும் அடிச்சு அவங்களுக்கும் ரத்தம் அவங்களுக்கு கீழே விழுந்துடுறாங்க. உம்மு அம்மாரா கண்ணை முழிச்சிடுறாங்க. முழிச்சு அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனிடத்துல ஊர்ந்து ஊர்ந்து தவந்து தவந்து போய் எழுப்புறாங்களாமா. மகனே நீங்க எந்திரிங்க, நீங்க பெண் கிடையாது, கோழை கிடையாது, நீங்க படுக்காதீங்க, நம்ம ரசூல் அங்க இருக்காங்க, நம்மளுடைய நபி இருக்காங்க, அவங்கள காப்பாத்தணும், எந்திரிங்கன்னு சொல்லி அந்த தாய் துடிச்சு எழுப்பி விடுறாங்களாமா. அவங்க மறுபடியும் அங்க போய் நிற்கும் போது அதுக்குள்ள சஹாபாக்கள்லாம் வந்துட்டாங்க. சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, இப்போ ரசூல்லாவை பிடிக்கும்போது இல்ல இல்ல முதல்ல உம்மு அம்மாராவை பாருங்க, ஹபீப் அலி பாருங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ ரசூல்லா எந்திரிச்சு துவா செய்யறாங்களாமா.
உம்மா அம்மாராக்காக துவா செய்றாங்க. யா அல்லாஹ் இவங்க குடும்பத்தை நீ இவங்களுக்கு நீ பரக்கத்து செய்ய அல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது உம்மா அம்மாரா சொல்றாங்களாமா, யா ரசூலல்லாஹ் நான் உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன், அது எனக்காக நிறைவேற்றுங்க அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்கும்போது, யா யா ரசூலல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்கு போனா உங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்களாமா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மட்டுமல்ல உங்க குடும்பத்துக்கே சேர்ந்து நான் துவா செஞ்சிருக்கேன், நீங்க சொர்க்கத்துல என் கூட தான் இருப்பீங்க, அல்லாஹ் இடத்துல நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னாங்களாமா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெண் பாத்தீங்களா? அப்படி முடிஞ்சும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஒரு பொய்யன் இருந்தானாமா. முஸ்லிமா அப்படிங்கிற ஒரு பொய்யன் நபின்னு சொல்லிட்டு இருந்தானாமா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. என்னது, ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாங்க, இதை கொண்டு போய் கொடுங்கன்னு. அவங்களும் அங்க போய் அந்த பொய்யான நபி இருக்கான்ல அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தது அங்க எல்லா மக்களும் திரண்டு இருக்கிறாங்களாமா. அந்த இடத்துல வச்சு அந்த என்ன செய்யறான், முஸ்லிமாங்கிற அந்த பொய்யான அந்த நபி கேட்கிறானாமா, முகம்மது தான் அல்லாஹ்வுடைய தூதர் நீ ஒத்துக்கிறியா? ஆமா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்க. அப்படின்னா நானும் அல்லாஹ்வுடைய தூதன் தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்களாம், தைரியமா அத்தனை பேத்துக்கு கடையில என்ன சொன்னீங்க, எனக்கு காது கேட்கல அப்படின்னு. அப்படி சொன்னோன்ன வலது கையை வெட்டிட்டாங்களாம். யாரு, அந்த பொய்யான நபி அவங்களுடைய வலது கையை எடுத்தாச்சு. ரெண்டாவதும் கேக்குறாங்க, நான் தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுங்க எனக்கு கேட்கலன்னு இடது கையும் எடுத்துட்டாங்களாம். மூணாவது கேக்குறாங்க வலது காலை, நாலாவது இடது காலை, அப்படி நாளை எடுத்து அஞ்சாவதா கேக்குறான், இவன் இப்ப சொல்லுங்க நான் தானே உங்க நபியா நானான்னு கேட்டா கேட்கலன்னு சொன்னது ஈட்டியால குத்தி அவரை அப்படியே மரணம் அடைய வைக்கிறாங்களாமா. அப்ப இந்த செய்தி யார்கிட்ட போகுது, உம்மா அம்மாராட்ட போகுது. இந்த மாதிரி உங்களுடைய மகன் இறந்துட்டாரு, மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்கறதுக்கு தான் என்னுடைய காது இருக்குது, என்னுடைய ரப்பு எனக்கு அதுக்காக தான் என்னோட உயிரை வச்சிருக்காங்க, என் மகன் ஷஹீத் ஆயிட்டான்னு கேட்கறக்கூடிய செய்தி கேட்கணும்னு சொல்லிதான் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த உயிரையும் இந்த காதையும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்களாமா. அப்போ நம்ம நம்மளுடைய மக்களை நம்ம எப்படி வளர்த்தணும் இல்லையா? இந்த சோதனைகள் நம்ம இது ஒரு கதையா நம்ம கேட்கறோம், இது ஒரு ரசூலா காலத்துல நடந்த வரலாறுன்னு நினைக்கிறோம். ஆனா அதனுடைய உள்நோக்கத்தை பாருங்க எப்படி இருக்கு. அல்லாஹ்வுக்காக அந்த சொர்க்கத்தை நேசிச்சனால தானே ரசூலாவை காப்பாத்த போய் தானே அவங்களும் தன்னுடைய மகனும் எல்லாருமே என்ன பண்றாங்க, உயிர் தியாகம் பண்றாங்க. உயிர் தியாகம்னா என்ன சர்வசாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நேசிச்சு ரப்ப நேசிச்சு தான் நம்ம இதை செய்யறோம். அப்ப எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கொள்ளக்கூடிய பொறுமையாவும் இருக்கணும் இல்லையா? இது நம்மளுக்கு ஒரு பாடம் தானே. நம்மளுடைய குடும்பத்துல என்னென்ன சோதனை வரும், அல்லாஹ் தஆலா நம்ம இருக்கோம், நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம நிறைய உபகாரம் செஞ்சிருக்கோம், நம்மளை தூக்கி வீசிடுறாங்க, அதுக்காக நம்ம அவங்களுக்காக துவா செய்யாம இருக்க முடியுமா? துவா செஞ்சுட்டு தானே இருப்போம். அது ஒரு சோதனை தான். நம்ம பெத்த மக்களை நம்மளை என்ன பண்ணும், ஒரு காலகட்டத்துல தூக்கி வீசும், அதுக்காக நம்ம மக்களை நம்ம விட முடியுமா? அதை பொறுத்துக்கிறோம்ல இல்லையா? அல்லாஹ்க்காக நம்ம என்ன பண்றோம், பொறுத்து அந்த மக்களுக்கு துவா செய்யக்கூடியவங்களா இருக்கும். இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்கிட்டு நான் அடுத்தது வணங்குறதா யார சொல்லுவேன்னா கணவனன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது அப்படி ஒரு சட்டம் இல்ல. அந்த அளவுக்கு கணவனை மிகச்சி சொல்லியிருக்காங்க, அவ்வளவு கௌரவப்படுத்தி இருக்காங்க கணவன். அந்த கணவனே சோதனையா வந்தா என்ன பண்ண முடியும், நல்ல விஷயம் தான் சொல்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா என்ன பண்ண முடியும்? அது ஒரு சோதனை தானே. அதையும் நம்ம கடந்து போனோம்ல. அப்ப சோதனை காலத்துல நம்ம என்ன நினைக்கணும், நம்ம வீட்டுல சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது இல்லையா, நம்ம மக்களாலையும் நம்ம கணவனாலையும் நம்ம உறவினர்கள்னாலையும் நம்மளுக்கு சின்ன சின்ன சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு இறை நம்பிக்கையாளனோடது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு இளம் பயிர் மாதிரி காற்றடிக்கிற திசையில திரும்பிரும். ஆனா என்ன பண்ணுவானாமா, அலைக்கழிக்குமாமா மனசு கஷ்டப்படுதேன்னு. ஆனா அவன் எப்படி இருப்பான், பொறுமையை காப்பான். ஆனா இறை மறுபாலனோட மனசு எப்படி இருக்கும், ஒரு தேவதொரு மரம் மாதிரி இருக்குமாமா, ஸ்ட்ராங்கா நிக்குமாமா. அல்லாஹ் என்ன பண்ணுவான், நாடினா அதை சரிச்சிருவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த நாடினா சரிக்கிறோமா மரமா இருக்கிறோமா, இறை நம்பிக்கையாளன மாதிரி பொறுமையா இருக்கணுமா, நம்ம பொறுமையா தானே இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில நம்ம மக்களாலையும் நம்ம குடும்பத்தினாலையும் கணவனாலையும் பக்கத்து வீட்டுனாலையும் எல்லாத்தினாலையும் சின்ன சின்ன சோதனைகள் வாழ்க்கையில வந்தாதான் என்னது வாழ்க்கை இல்லையா? நம்ம என்ன நினைப்போம், எதுக்காக சோதனை, நல்லபடியா இருந்து மௌத்தாகணுமேன்னு கேட்டா அல்லாஹ் நம்மளை அதுக்கா படைச்சான்? நீங்க எப்படி வாழ்றீங்க, இந்த சோதனைகளை என்ன நீ நினைக்கிறியா இல்ல நீ மாறுறியா, அல்லாஹ்வை நீ எப்படி வணங்குற, அல்லாஹ் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உறுதியா அவன் பாக்குறதுக்காக தானே நம்மளுக்கு அல்லாஹ் இந்த சோதனை கொடுக்குறான் இல்லையா? அதுக்காக தான் இந்த சோதனையை தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொரு சோதனை வரும்போது நம்ம என்ன நினைக்கணும், நம்மளுடைய நபிமார்களையும் ஷஹாபிய பெண்மணிகளையும் இல்லையா,
அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய சோதனைகள்லாம் பெருசா தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சோதனை வரும்போதும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை நினைச்சுக்கணும், ஆசியா அம்மையார் நினைச்சுக்கணும், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுக்கணும், மூசா நபியை நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நினைக்கணும், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நினைக்கணும். இந்த மாதிரி நம்ம கடைசியில வாழ்க்கையில இந்த சோதனைகளை எல்லாம் நம்மளால இந்த உலகத்துல எப்படி கொண்டு வரணும்னா நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மக்களுக்கும் சொல்லி வளர்த்தக்கூடிய தாய்மார்களா இருக்கும். ஒரு வீட்டுல தாய் தான் தன்னுடைய மக்களை அதிகமா பக்கத்துல வச்சுக்கிறவங்க. அப்ப சின்னதுல இருந்து என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளும் ஹதீஸ் படிக்கணும், குரானை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மக்களுக்கு சொல்லித்தர முடியும். நம்மளே படிக்கலைன்னா எப்படி சொல்லித்தர முடியும்? அப்ப மேக்சிமம் என்ன பண்ணணும்னா நம்மனால போருக்கு போக முடியல, அவங்கள மாதிரி செய்ய முடியலனாலும் இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்ணணும், நம்ம வாரிசுகளை இந்த அளவுல கொண்டு வர்றதுக்கு நம்ம சொல்லி வளர்த்தக்கூடிய தாய்மார்களா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த நர்பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடக்க வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரும் இருந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.